இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியாக நம்ம எல்லாம் இந்த சமுதாயத்தில் ஆளாக்கி நிறுத்தி காட்டிய அஞ்சலி செலுத்துவார்கள். மற்றவர்கள் கோஷம் விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதான் 2 வருஷம் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், தலைவர் கலைஞரின் புகழ், முத்தமிழ் கலைஞரின் புகழ். எடுக்கிறேனே தெரியாது. செல்ல வச்சுதான் பீப்புள் தான் யாரோ ஒருத்தவங்க போன் வச்சு நிற்கிறாங்க போல பார்த்துருக்கிறேன். எனக்கு என்ன தெரியும். அன்பு சகோதரர் செந்தில் முருகன் அவர்கள் பேசுவார்கள். இணையும் ஒரு மிக சிறப்பான இந்த விழாவிற்கு நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் நிதிஷ் அவர்களே, மண்டலத்தில் சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற மாநில அமைப்பாளர் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் கொண்டிருக்கின்ற அனைத்து இருக்கின்ற மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அவருடைய சிறப்பாக இளங்கன்று மாநில அமைப்பாளர் கட்டளையிட்டுள்ளதால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மிக சிறப்பான முறையில் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்றைக்கு இங்க இந்த தொகுதியில மிகவும் அருமையான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு உதயசூரியனாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் நிதிஷ் அவர்கள். தன்னுடைய சிறப்பான முறையில் சேவை செய்து வருகிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரை முதலமைச்சருடைய தொகுதி எந்த ஒரு பயமும் இல்லாமல் சிறப்பான முறையில் ஒரு ஏரியாவிலையும் போயிட்டு பொதுமக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நேருக்கு நேராக மக்கள் அவரிடம் சொல்லும்போது தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார். இந்த தொகுதியில பல முறை ஜெயித்திருந்தாலும்
இந்த தொகுதியில் எந்த ஒரு வளமும் இல்லை. கழகத்தினர் அதிகமாக இந்த தொகுதியில் இருந்தாலும் கடந்த ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் அளவிற்கு இங்கு பெரிய அளவில் கழகத்தில் இருக்கிறார்கள் என்று காட்டிய நமது மாநில கழக அமைப்பாளர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ராஜாவுடைய தலைமையில் மாற்றுக் கட்சி சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் கழகத்திலிருந்து பலர் முன்னிலை. சாம்பல்பேட்டை சேம்பல்பட் பாலா, வேலநகர் ராஜா, ஆனந்தாபுரம் கார்த்திகை முன்னர் தலைமையில் 22 பேர்கள் கழகத்தின் தலைவர் அமைப்பாளர் அவர்களை வருவார் என்று வரவேற்கிறேன். அவர்களை இணைத்துள்ள ஆனந்தபுரம் அண்ணன் இளவன் அவருடைய தலைமையிலும், வேலநகர் புதுவை வசந்த அவர் தலைமையிலும், ராஜா அவருடைய தலைமையிலும் இணைகிறார்கள். கொஞ்சம் தள்ளியோங்கம்மா, கொஞ்சம் தள்ளியோ.
சார் குறுக்க வராங்க. கழகத்தில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற
கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வேலை கொட்டி கிடக்கு. இங்க படிக்கின்ற இளைஞர்களுக்கு இத்தனை என்ஜினியரிங் காலேஜ் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது. மாநிலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் வச்சு கொள்ளையடிப்பதற்கு நீதான் காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இங்க இருந்த போது நம்முடைய கோடிக்கணக்கில் நீங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. ஆகவே வேலை வாய்ப்பு முற்றிலும் மறுக்கப்பட்டு விட்டது. இந்த தொகுதி முழுமையாக ரங்கசாமிகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பாடம் புகட்டுகின்ற நேரத்திலே இந்த தொகுதி இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். இங்க இருக்கிற பெண்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். நிதிஷ் அவர்கள் தலைமையிலே இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என மாற்றம் வந்தது. முதல்ல எனக்கு முன்பாக அந்த ஆட்சியில நம்முடைய உங்கள் இடைத்தேர்தலில் வெங்கடேசன் அவர்கள் நிற்க வச்சார். நம்முடைய தளபதி அவர்கள் இங்கெல்லாம் வந்து மீட்டிங் போட்டார். அந்த பேச்சை கேட்டுதான் மக்கள் வெங்கடேசனை வெற்றி பெற வச்சாங்க. அவனை கூட இருக்கும் திரும்ப கட்சி மாற வச்சு இன்றைக்கு அவர் ஒரு எம்எல்ஏ வச்சுங்க. ஆகவே இவர்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்கின்ற தொகுதியாக இந்த தொகுதி இன்றைக்கு சகோதரர் பொதுக்குழு உறுப்பினர் கோ ராமசாமி அவர்கள் பேசுவார்கள். 2 நிமிட நேரம் பேசுவார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை ஐக்கியமாக்கிக் கொண்டு அவர் நிதிஷ் அவர்கள் சென்ற 2 மாத தளபதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் பொறுமான ஒரு கருவியை தானமாக அளித்திருக்கிறார்கள். இதுவரையும் பார்த்திருக்கீங்களா? பாண்டிச்சேரியில் இப்படிப்பட்ட யாராவது செய்திருக்கிறாங்கன்னு. ஆனா இப்ப கூட நடராஜன் சொன்னார், இந்த தொகுதியில் வந்து ரங்கசாமி எதுவுமே திராவிட மாடல் ஆட்சி நாயகர், தமிழ்நாட்டின் முதல்வர், இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் அவர்களின் வாழ்த்துக்களோடு ஒற்றை செங்கலில் பெரியாரின் தீரம், ஒவ்வொரு சொல்லிலும் அண்ணாவின் சாரம், எதிரிகளை பந்தாடுவது கலைஞரின் பேரன் என வரிசைப்படுத்தி மொத்த 3 தலைவர்களின் உருவமாக தமிழகத்தின் துணை முதல்வர் இன்று பந்தாடுவது கலைஞரின் பேரன் என வரிசைப்படுத்தி மொத்த 3 தலைவர்களின் உருவமாக தமிழகத்தின் துணை முதல்வர் இன்று இந்த விழாவின் கதாநாயகர் எங்கள் இளரணி செயலாளர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பாக நடைபெறும் இந்த நலத்திட்ட உதவி மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற என்னாலும் நான் போற்றும் என் அரசியல் திசை, என்னாலும் எனக்கு பெரும் ஆலமரமாக எனக்கு அரசியலிலே திசை காட்டும் ஆருயிர் அண்ணன், புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் என் ஆருயிர் அண்ணன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள் மற்றும் தட்டாஞ்சாவடியின் என்னோடு தினம் தினம் கலந்திருக்கக்கூடிய என் கழக உடன்பிறப்புகள், அத்தோடு நேற்று அண்ணனிடம் சொல்லும் போது கூட சொன்ன புதுச்சேரியின் ஆல் டைம் ஃபேவரிட் என்று எங்களால் போற்றப்படும் முனைவர் ஈராத்தி சபாபதி மோகன் அவர்கள் சிறப்பழைப்பாளராக வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்நாள் சுமார் ஒரு 2.5 மாதங்களுக்கு முன்பு திருச்சியில அண்ணனுடைய வீட்டு இல்ல திருமணம், அதற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது என் ஆருயிர் அண்ணன் என்னை அழைத்து அரசியல் சூழ்நிலைகள் புதுவையிலே சீராக சிறப்பாக இருக்கிறது, உனக்கென்று ஒரு களம் அமைத்துக்கொள், தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு செல், அங்குள்ள மக்களோடு கலந்து அங்குள்ள மக்களுக்காக பணி செய் என்று கேட்டார். அண்ணன் சொல்லுக்கு தம்பியை என்றும் மறுப்பதில்லை. அதை ஏற்று அண்ணாலே
எங்களுடைய தொகுதி செயலாளர் அண்ணன் அவர்களை அணுகி இங்குள்ள நிலவரங்களை எல்லாம் கேட்டறிந்து எங்கள் பணியினை நாங்கள் தொடங்கினோம். அதை தொடர்ந்துதான் இங்குள்ள கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவராக வீடு வீடாக சென்று சந்தித்தோம். உங்களின் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து உங்களோட குறைகள் மற்றும் நலங்கள் அனைத்திலும் என்னை உள்வாங்கி என்னை சேர்த்து இன்று இந்த நடைபெறும் இந்த விழா உண்மையாக பார்க்கணும்னா ஒரு சிறிய அளவில் நாங்கள் அனந்தபுரத்தில் ஒரு கட்சி இணைப்பு விழா நடத்த வேண்டும் திட்டமிட்டோம். ஆனால் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களை பொறுத்தவரை தினம் தினம் என்னையும் சரி எங்களுடைய தொகுதி செயலாளரும் சரி கட்சியில் இணைகிறோம், உங்களோடு இணைந்து பயணிக்கிறோம் என பகுதி பகுதியாக மக்கள் எங்களோடு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நீட்சியாக தான் ஒரு சிறிதளவு ஒரு தெருமுனை கூட்டமாக திட்டமிட்டப்பட்ட இந்த கூட்டம் இன்று பிரம்மாண்டமாக இத்தனை மக்கள் மத்தியிலே ஒரு சிறப்பழைப்பாளர் என்றும் எங்களுக்கு ஆலோசனை தரும் அண்ணனுடைய முன்னிலையிலும் ஆரோக்கியன் தலைமையிலும் இன்னைக்கு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கு மழை வந்து விடுமோ என்கின்ற அச்சம் இருந்தது. இருப்பினும் அதையெல்லாம் தாண்டி சீரும் சிறப்புமாய் நடந்து கொண்டிருக்கிறது. தட்டாஞ்சாவடி தொகுதியிலே தொடர்ந்து உங்களின் ஒருவனாக நான் பயணிக்க உங்களோடு கரம் கோர்த்து எல்லாவற்றிலும் நிறையாக அனைத்திலும் செயல்பட்டு ஒரு 2019 இடைத்தேர்தலில் எப்படி ஒரு இன்னாரின் கோட்டை என்று அழைக்கப்பட்ட போது அந்த கோட்டையிலே பெரும் ஓட்டையினை இட்டு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வசமாக்கிய பெருமை நம்மளுடைய அண்ணனை சாரும். அன்று அவரோடு இணைந்து ஒரு மாணவனாக ஒரு பேராசிரியரின் கரத்தை பிடித்து ஒரு மாணவன் எப்படி கற்பானோ அதே போல இந்த அரசியல் எல்லாவற்றையும் எனக்கு அன்று தட்டாஞ்சாவடியில அன்று கற்றுக் கொடுத்தவர் என் அண்ணன். அதே இடத்திலே இந்த தட்டாஞ்சாவடி தொகுதியிலே இன்று பொறுப்பாளராக என்னை நியமித்து அழைவார்கிறார் என்றால் மிகையாகாது. அன்று ஒரு வீட்டு மாடியிலே முதல் நாள் கூட்டம் அன்று இருந்த வேட்பாளருக்கு அன்று உங்களில் ஒருவனா இருந்த அந்த கூட்டத்தை கலந்து கொண்டார். அன்னைக்கு எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு இந்த தொகுதி பொறுப்பாளராக நான் இருப்பேன் அப்படின்ட்டு. தொடர்ந்து என்னுடைய திராவிட முன்னேற்ற கழக உணர்வினால் சிறு வயதிலிருந்து ஒரு 7 வயசு சிறுவனாக இருந்த போதே கரும் சிவப்பு என் ரத்தத்தில் ஊறி போச்சா என்னன்னு தெரியாது. அன்னையிலிருந்து திராவிட கொள்கைகளை கலைஞரையும் பெரியாரையும் அண்ணாவையும் தேடி தேடி படித்தேன். அதே நீட்சியாக தான் புதுவையில் நான் கண்ட திராவிட சிகரம் என் அண்ணனுடன் கரம் கோர்த்து செயல்பட்டு வருகிறேன். அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த தட்டாஞ்சாவடி தொகுதியில் உங்கள் முன்பு நிற்கிறேன். தொடர்ந்து நாம் பயணிப்போம். அனைத்து பகுதிகளிலும் இன்னும் பல பேரை நம்மளுடைய கழகங்களை இணைத்து 2026 தட்டாஞ்சாவடி தொகுதிகள் கரும் சிவப்பு கொடி மீண்டும் பட்டை வீசி பறக்கும். அதே தருணத்தில் நம்முடைய ஆரோக்கிய அண்ணன் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எழுந்து நிற்க செய்யும் நம் அண்ணன் அவர்களை முதல்வராக்கும் கடமையும் நமக்கு உண்டு. அதில் அவர் தம்பியாக பெருங்கடமை நமக்கு உண்டு. அன்னால் விரைவில் வரும் என சொல்லி மழையின் காரணமாய் என்னுடைய உரையினை நிறைந்து முடிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக வேலநகர், அனந்தபுரம் மற்றும் சென்பால்பேட் ஆகிய பகுதிகளில் வந்து சேர்ந்த என் அருமை உடன்பிறப்புகள் அவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று விரைந்து சீரும் சிறப்புமாய் செயல்படுவோம் கரம் கோர்த்து ஒற்றுமை பெற்று செயல்படுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லுங்க. நிச்சயமா அவரு சாதாரணமாகவே நல்லா உற்பத்தி இருக்கு. அவர் மனுஷ காலத்திலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பணியாற்ற
இங்க இருக்கின்ற கழகத்தோடு ஒன்றிணைந்து தனக்கிட்ட பொறுப்புக்கு மேலாக மிக சிறப்பாக கொஞ்ச நேரம் உட்காருங்க. எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாண்புமை துணை முதல்வர், மாநில இளைஞரணி செயலாளர் கேட்டார், என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க கேட்டாரு. கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் செய்வதற்கு சிவாவின் வழிகாட்டுதலில் நிதிஷ் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வருகிற பொழுது அத்தனையும் செய்து காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கெட்டு போய் கிடக்கிறது. பக்கத்தில் பாருங்க, ஒரு மாநிலம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமை தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி, ரொம்ப சுருக்கமா சொல்ல பாருங்க, எல்லா செய்திகளையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. உடனே வரும்போது பேச்சாளர் பட்டியலிட்டு இருக்காங்க, நாட்டுல புதுவைப்பு திட்டம், நான் முதல்வர் திட்டம், அங்கெல்லாம் போல 2 செய்தி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நியூயார்க்ல எலெக்ஷன் நடந்தது, மேயருக்கு ஒரு இஸ்லாமியர் வெற்றி பெற்றிருக்கிறார். நினைவிருக்கா? படிச்ச நண்பர்களுக்கு மம்தானின்னு பேரு. நியூயார்க்கினுடைய மேயரா ஒரு இஸ்லாமியர், அமெரிக்காவில் நியூயார்க்ல. அந்த மேயர் குஜராத்தை சார்ந்தவர், இந்திய வம்சாவளி இஸ்லாமியர். அந்த இஸ்லாமியர் பேசின பேச்சு தேர்தல் நேரத்தில் என்கிட்ட இருக்கு. என்ன பேசினார் தெரியுமா? அவர் தொடங்குகிற பொழுது அந்த பிரச்சாரத்துல, மேயரா வருவதற்கு முன்பு அவர் பிரச்சாரத்துல பேசிய ஆங்கில பேச்சு நீங்க நியூஸ் 18 சிஎன்பிசில வந்தது, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவர் சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க, என்னடா அமெரிக்காவிலேயா இப்படின்னு. நியூயார்க்கிலே ஓட்டு கேட்கிற பொழுது சொல்லுகிறார், இன்ப தமிழ்நாட்டிலே இருக்கிற பொழுது கட்டணம் இல்லாத பேருந்து இருக்கிறது, அந்த ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் நியூயார்க் என்று சொன்ன பெருமை அந்த நியூயார்க் மேயருக்கு உண்டு. நல்ல கைத்தட்டலாம். நியூயார்க்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ஐயா கிருஷ்ணாமி ஐயாவுக்கு தெரியலையா? நியூயார்க்க தெரியுது. மம்தானி ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன். நாம் பேசுகிற சோசியல் ஜஸ்டிஸ், நாம் பேசுகிற செக்குலரிசம் சொன்னாரு. ஒரு இஸ்லாமியர் மதச்சார்பின்மை பற்றி நியூயார்க்ல பேசுறாரு. என்னடா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா திமுக சொல்ற கருத்துக்களை நியூயார்க்ல சொல்றாரு. நியூயார்க் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. எங்க ஐயா கிருஷ்ணாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியவில்லையா? திராவிட மாடல் அரசை பற்றி தெரியவில்லையா? லண்டன் போயிருந்தோம் 6 மாசத்துக்கு முன்னாடி. இறங்கினா எல்லா சூழலிலும் அந்த மேயர், அந்த நாட்டினுடைய பிரதமர் ஸ்டாமர், டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய லீடர் ஸ்டாமர், அவரு பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அதை நீங்க அங்க படம் போட்டிருக்கா, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, இங்கிலாந்து நாட்டில் காலை உணவு திட்டமா? இங்கிலாந்து பெரிய யுனைடெட் கிங்டம், தி கிரேட் பிரிட்டன், அதெல்லாம் இப்ப கிடையாது. காலை உணவு திட்டம் உண்டு. இந்த தேர்தல் அறிக்கையிலேயே போட்டிருந்தா, என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா? ஸ்டாமர் தேர்தல் அறிக்கையில 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, எல்லா பள்ளிக்கூடங்களிலும் காலை உணவு திட்டம். பிராக்கெட்ல எப்படின்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு அண்ணன் ஸ்டாலின் அவர்களை போல போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஆதாரம் இருக்கு. ஏதோ மேலோட்டமா நான் எதையும் பேசக்கூடிய நல்ல ஓட்டிங் தெரியும். கண்டின் படிகளே, நான் மாண்புமை அமைச்சர் முதலமைச்சர் அவர்களை அன்போடு தெரிவிக்கிறேன். சார், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? 11.12 பொருளாதார வளர்ச்சி திராவிட மாடல் அரசு வேண்டும் என்று ஏன் கேட்கிறோம்? பாண்டிச்சேரியிலே திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் ஏன் கேட்கிறோம்? பக்கத்துல தமிழ்நாட்டில் 11.19 அப்படின்னா என்ன இருக்கு தெரியுமா? இது புரியறதுக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்றாங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கு? 28 மாநிலம் இருக்கு. இந்த 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்தை வச்சிருங்க, அது அதையும் சேர்த்து 30 ஒரு கணக்கு வச்சுங்க. ஒரு மாநிலம் 3.5% கொடுக்கணும்னு வச்சுங்க, 30 3.5 பெருக்குனா கிட்டத்தட்ட 100 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மாநிலமும் 3.5 விழுக்காடு வளர்ச்சி தந்தா இந்தியா முழுவதும் வளர்ச்சி எவ்வளவு? 100. கண்ணின் பணிகளே, கழகத்துக்கு அப்பாற்பட்ட தோழர்களே, தமிழ்நாடு 3 மடங்கு அதிகமாக 11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை. ஏன் உங்களால முடியல? இத்தனைக்கும் மாண்புமை நமச்சிவாயம் இருக்காரு சார். நீங்க இது என்ஆர் ஆட்சி அப்படிங்கறத விட பிஜேபி ஆட்சி தான். ஆனா பிஜேபி ஆட்சி நான் சொல்ல மாட்டேன்.
நீங்க விவாதங்கள்ல பேசும்போது சொல்லுவோம் பாண்டிச்சேரியில பிஜேபி ஆட்சி ஸ்டாபிக் ஒரு நாள் சொன்னார் ஸ்டாபிக் பிஜேபி ஆட்சின்னு சொல்லாத எங்க ஐயா என்ன ஆட்சின்னு சொன்ன அன்னைக்கு சொன்னது என்ன காரணம் அது பிஜேபி ஆட்சின்னு சொல்லக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு என்னாளர்களே இதே தொகுதியில் தேர்தல் பயணத்திலே மாண்புமிகு சிவா அவர்களோடு வீடு வீடா போறப்ப அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சேன் சார், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நான் வேலை செஞ்சேன் சார், ஓய்வு பெற்றுட்டேன். சக்தியாவுக்கு தெரியும் பல வீட்டுல கூட்டு ஆனா இதெல்லாம் கட்சிக்காரங்களே கிடையாதுன்னு இவங்கெல்லாம் நம்ம பரிதி இருக்காரு இங்க பரிதி கூடவே வருவாரு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரியும், எல்லாரும் பேரு எல்லாரோட பழகிருக்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போறப்ப ஐயா எங்களுக்கு தெரியல ஐயா, நீங்க அப்படியே இருக்கீங்க ஐயா, எங்களுக்கு தெரியலையா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த சூழ்நிலையில் யாரு ஒரு பேராசிரியர் இவரையே வந்து இங்க ஓட்டு கட்டிட்டு இருக்காரு, நம்ம கட்சி ஓட்டெல்லாம் போயிடும் போல இருக்கு என்று அன்றைக்கே நிலைத்தார் என்பதையும் அவர் ஒரு மூலமாக சொன்ன செய்தியையும் நான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் தனிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல கோபம். இங்க ஆட்சி கட்டளைக்கு வந்த பிறகு புதுவை மாநிலத்தை என்ன செஞ்சிருக்கீங்க? இதோ நான் சொல்லியிருக்கேன், 3 செய்தி சொல்லியிருக்கேன். 11.19 பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபி 11.19. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? இங்க பேசுற ஒருத்தங்க இல்ல நைனான்னு கூப்பிட்டாரு, பேர் என்ன? அழகா சொன்னாரு, ரொம்ப அருமையான செய்தி சொன்னாரு. சார் உங்க ஆட்சி மத்தியில நீங்க மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வேண்டியவங்க சொன்னாரு அழகா 3000 கோடி தான் நீங்க பட்ஜெட், அந்த மாதிரி திரும்ப 6000 கோடி 7000 கோடி நீங்களே உங்களால வாங்க முடியாதா? ஆனால் என்ஆர் அவர்களுடைய மனதிலே என்ன இருக்கும் என்று சொன்னால் இதையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் நாம இதை சொல்லி ஓட்டு கேட்கறதை விட இதெல்லாம் வரல, எனவே திமுக வந்து இந்த மாநிலம் நல்லா இருக்கட்டும் என்ற எண்ணம் என்ஆர் அவர்களுக்குள்ளே இருக்குமோ என்ற ஐயமன கிடக்கிறது. என்ன செஞ்சிருக்கீங்க சார்? ஒரே ஒரு நாள் ஒரு விசிட் டெல்லிக்கு போய் மாண்புமிகு நிர்மலா சீதாராமனை பார்த்திருக்கிறீர்களா? பிரதமரை பார்த்திருக்கிற உங்க கட்சியோட கூட்டணி கட்சி தானே. எல்லாரும் கட்டு போயிருக்கிறோம், கலாச்சாரம் கட்டு போயிருக்கிறது, பெருமை போயிருச்சு, ஆலைகள் மூடப்பட்டது, பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துறோம். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாலையில 6 மணிக்கு தான் தம்பி கூப்பிடுறாங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அப்பா நான் என் கார்ல பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துடுறேன், உங்க கார்ல நான் கூட வரவா அப்படின்னு. ஒரு அரை மணி நேரத்துல அண்ணன் நீங்க முன்னாடியே வாங்குங்க, ஒரு கூட்டம் பேசிட்டு சேர்ந்து போவேன்னு சொன்னார். 24 மணி நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்றால் அந்த ஆற்றல் நம்முடைய மாநில தலைவர் அன்புக்கு சிவா அவர்களாலும் நிதிஷ் அவர்களாலும் தான். அவரை பத்தி ரொம்ப பேசுறீங்கன்னா அவர் பேசுறது இல்லை, அவர் கூடயே பயணிக்கிறார். அவர் போன் போட்டா தமிழே செந்தமிழே அவ்வளவு ஆசையா பேசுவார். அவர் மீது வைத்திருக்கிற பற்று என்பது புதுவை மாநிலம் முன்னேற வேண்டும். ஒரு ஜானகிராமன் ஐயாவை போல, ஒரு நீராவை போல இதே புதுவை மாநிலத்தில் நம்முடைய கழக ஆட்சி வர வேண்டும். இவரையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக நாம் பார்க்க வேண்டும். சார் சபாபதி பேசிட்டே நான் ஒரு 20 வருஷம் காலத்தில் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனாலும் கூட இந்த மாநிலத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக, பற்றின் காரணமாக, இன்னும் சொல்ல போனா நோட்டீஸ் அடிச்சு போஸ்டர் அடிச்சு நானும் பொன்முடியனும் பேசுற முதல் நிகழ்ச்சி அறியாம முதல்தான். சங்கர் இருக்காரா இல்லையா? இல்லையா? மூர்த்திக்கு தெரியும், சங்கர் அவர்களுக்கு தெரியும். அவருக்கு சின்ன பையனாக இருப்பாங்க நினைக்கிறேன். சங்கர் தான் அது அறியாம. எனவே இந்த மாநிலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்த ஓட்டை விட்டுடக்கூடாது. சார் ஒரே வீட்டுல 20 வருஷம் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2002ல நான் அந்த கார்டு வச்சிருக்கேன். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயே இருந்த அட்ரஸ் சேஞ்ச் இல்லை. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வேற இடத்துல இருந்திருந்தீங்கன்னா 1000 சிக்கல் இருக்கு. என் கண்ணின் மணிகளே, நிதிஷ் உள்ளிட்ட, மூர்த்தி உள்ளிட்ட, பரிதி உள்ளிட்ட, நம்முடைய அந்த தைரியநாதன் உள்ளிட்ட கழகத்தின் முன்னோடிகள், மகளிரியை சார்ந்த காயத்ரியாக இருந்தாலும், அருட்செல்வியாக இருந்தாலும், மமதா அவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த 4ஆம் தேதி வரைக்கும் தீவிரமா ஒரு ஓட்டு கூட நம்ம ஓட்டு விட்டுடக்கூடாது.
எப்படியாவது திமுகவினுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசடித்தனத்தை அங்கே மேற்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறது. அது நம்ம ஓட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே இருக்கிறோம் சார், நீங்க செத்தவங்க ஓட்டு நீக்கணுமா நீக்குங்க, நீங்க 2 ஓட்டு இருக்கணுமா நீக்குங்க, அதுல ஒண்ணு எங்களுக்கு கவனம் இல்ல. செத்தவங்க ஓட்டு நாங்க ஜெயிச்சோம். சுயமரியாதையும் தன்மானமும் கொண்டவன் ஓட்டு போட்டுத்தான் 6 முறையாக ஜெயித்திருக்கிறார். சிவகாதர்கள் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். எனவே செத்தவன் ஓட்டு நீக்குங்க, 2 ஓட்டு இருக்கா கூடாது, ஆதாரம் வெயிட் பண்ணுங்க. சார் இவ்வளவு நாள் என்னப்பா பண்ணீங்க? ஒரு கார்டு வாங்கணும், பெரிய கார்டு 10 வருஷம் முன்னாடி சொன்னீங்களே ஆதார் கார்டு, ஆதார பேனோட இணைக்கணும், ஆதார ரேஷனோட இணைக்கணும், ரேஷனர் பேனோட இணைக்கணும், அதை இதோட இணைக்கணும், இது அதோட இணைக்கணும். நீங்க ஏன்னா அந்த ஓட்டரை நீங்க ஆதாரோட இணைச்சிருந்தீங்கன்னா நீங்க செத்தவனுக்கு 2 ஓட்டை எடுக்காது இருந்திருக்குமா? இன்னைக்கு இந்தியா முழுவதும் செத்துப்பானவனுடைய ஓட்டை 2 கோடி ஓட்டு மாலை செய்தி, இது மாலை செய்தி 2 கோடி ஓட்டு செத்துப்பானவனுடைய ஓட்டுக்கு பாருங்க. அந்த ஓட்டை 2 கோடி வாக்காளர்களை நீக்கிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், இது 11 வருஷம் ஆகணும் உங்களுக்கு. யூ நீட் 11 இயர்ஸ். 11 வருஷம் ஆட்சி கண்டதற்கு பிறகு 2 கோடி பேர் செத்தவனுடைய வாக்குகளை ஆதார் கார்டை நீங்க ஒன்றல்ல ஆதார் கார்டை இணைச்சிட்டீங்கன்னா சரியாக. நான் அன்பிற்கினிய நம்முடைய சகோதரர்களுக்கு கேட்பது கவனமாக இருக்கிறது. வந்தோம், கூட்டம் போட்டோம், நிதிஷ பாராட்டணும், நிதிஷ் எங்களை பாராட்டுறாரு, அதோட முடிஞ்சு விடவில்லை. 4ஆம் தேதி வரை யார் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கிறதோ அந்த வாக்குரிமையில் 1 ஓட்டு கூட கட்டாஞ்சாவடியில் இல்ல. புதுவையில் இருக்க அத்தனை தொகுதியிலும் நம்முடைய வாக்குகளை நீங்கள் முழுமையாக அந்த வாக்குரிமையினை உறுதி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை நெஞ்சார பாராட்டி, எல்லாவற்றுக்கும் மேலாக நிதிஷ் உங்களுடைய வேண்டு பணிமொழிகளில் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குகிற அந்த பணியில் சிவா அவர்களோடு சதாப்தி போவன் இணைந்து நிற்பான் என்பதை தெரிவித்து மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க நேரம் பாருங்க சார், நேரம் பாருங்க. இங்க பாருங்க. அமுதவழி சீக்கிரமான நாகம்மா நேரம் பாருங்க சார். ரெடி சார். ரெடி சார். நேரம் பாருங்க சார். கார் வந்து நீ
சிவப்பு படையில் வீரம் களத்தில் வெல்லும் துணிச்சல் காலம் கொடுத்த கடமை வீர ஞான புகழும் கலைஞர் வீரன். தோள்கள் சீர்த்தியதும் தோள்களை வாழ்த்தவனே, உங்கள் முறை திகழ் குறிப்பவன்.